அந்த கவலையிலேருந்து, அந்த கஷ்டத்துலேருந்து, அந்த கண்ணீர்லேருந்து வெளியே வாங்க. எப்படி வெளியில வருதுன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் நேரம் போய் இந்த வேதத்த எடுத்து வாசிங்க. இதுல தான் மருந்தே இருக்குது. இதுல தான் எல்லா டேப்லெட்டும் இருக்குது. இதுல அத்தன டேப்லெட்டும் இருக்குது. ஆனா, நீங்க இதுக்காக நீங்க டாக்டர்ட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க உங்களுக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி மாத்திரை குடுத்துருவாங்க. நீங்க போய் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதனால பிரயோஜனமே இல்ல. முயற்சி செய்யுங்க. உங்களால முடியும். உங்களால வெளிய வர முடியும். உங்க அந்த கவலைகளெல்லாம் விட்டு வெளிய வர முடியும். முக்கியமா பெண் பிள்ளைகள வைத்திருக்கிறவங்க, பொம்பள பிள்ளைங்கள வைத்திருக்கிறவங்க, பொம்பள பிள்ளைகளுக்காக நான் பேசுறேன் நான் இந்த நேரத்துல. தயவு செய்து பெரிய பெரிய பாறாங்கல்ல தலைமையில வச்சுட்டு இருக்க மாரி யோசிக்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அழகா வழி திறப்பார். உங்களுடைய ஜெபங்கள் கண்டிப்பா அற்புதங்களை செய்யும். இதுல அதான் சொல்றது, தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்கள், விழித்திருங்கள். சாத்தான் யார் மூலமா வருகிறான், எந்த விதத்துல வருகிறான், எப்படி வரான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ, நீ இந்த விதத்துல தான் வரியா? சில நேரத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப அப்படியே கவலையில இருப்போம்.